சார் அக்னீஸ்வரன் சார் வணக்கம். அக்னீஸ்வரன் சார், நாங்கள் தமிழ்நாட்டில் வளரல, அதிமுகவோட தயவில் தான் நாங்கள் சேர்ந்ததுனால தான் நாங்கள் பலமாக இருக்கிறோம். அதாவது தங்களை தாழ்த்தி கொண்டு ஒரு தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறது அது எனக்கு புரியல. இவ்வளவு நாளில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களில் யாருமே இப்படிப்பெல்லாம் பேசுனது கிடையாது சார். இவ்வளவு தன்மையாக பேசி நான் எந்த தலைவரையும் பார்க்கல. இது ரொம்ப ஆச்சரியகரமானதாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், அதுவும் டைம்ஸ் நவுல உக்காந்துக்கிட்டு இதை பேசி இப்படி பேசுறதுங்கிறது எப்படியாவது ஏடிஎம்கே தொண்டர்களுடைய வாக்குகள் நமக்கு வாங்கி நம்ம ஓரளவு இன்னும் கூட கொஞ்சம் சீட்டை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு வகையான யுக்தி தானா சார் இது? இதெல்லாம் சின்ன யுக்தி. இதோட பெரிய யுக்தியெல்லாம் பண்ணிவிட்டாங்க. ஆனா தமிழ்நாடு அதுக்கு விதிவிலக்கு. கரெக்ட். ஏன்னா 200 வருஷ பாரம்பரியமிக்க கட்சி. அந்த கட்சிக்கு தந்தை பெரியார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலைங்க. ஆனா அவருடைய சொன்னது ஐடியா கேட்டு தான் 1952 அரசியலமைப்பு திருத்தத்தை பண்ணாங்க, முதல் திருத்தம். அப்போ எந்த மனிதர் பேசுகிறார் என்பதல்ல, என்ன பேசுகிறார் என்பது முக்கியம். புரியுது. இங்கு தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி சார். இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சார், உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒரு தடவை அங்க போகும் சார். ஐயா உங்க பாச்சா அங்க பழிக்கல, ஆகையினால நீங்கள் அண்ணா திமுக, அது வேற தேர்தல் நேரம், அவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க, போறாங்க, மக்கள் சந்திக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் என்றால் அதை கண்டு மார்தட்டவும் கூடாது, பெருமைப்படவும் கூடாது, உதாசீனப்படுத்தவும் கூடாது. இன்னைக்குத்தான் நீங்க என்ன சொன்னாங்க, கலைஞர் அவர்கள் மறைந்து விட்டார், ஜெயலலிதா மறைஞ்சிட்டாங்க, தமிழ்நாட்டில் ஆளுமை மிக்க தலைவர் இல்லை, வெற்றிடம் இருக்கிறது, தலைவர்கள் இல்லை, இறந்து போனதுனால வெற்றிடம் இருக்கிறது என்று சொன்னவரும் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் தான். இன்னைக்கு அதிமுகவுக்கு தான் பலம் அதிகம் அப்படின்னு சொன்னதும் அவர்தான். எதை வச்சு சொல்றாருன்னா, நீங்க தமிழ்நாட்டில் 79 வருஷம் 80 வருஷம் ஆச்சு சுதந்திரம் வாங்கி இந்தியா, அதுல 15 வருஷம் தான் காங்கிரஸ் ஆண்டுச்சு, மீதி இருக்கக்கூடிய 55 வருஷத்துல 31 வருஷம் அதிமுக ஆண்டிருக்கு, 25 வருஷம் திமுக ஆண்டிருக்கு. அப்போ இந்த 3 கட்சிகள், காங்கிரஸ் 67க்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியவில்லை, பாஜக 2014க்கு பிறகு எப்படியாவது நாம் உள்ளே நுழைந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அது பலன் அளித்ததா இல்லையா என்று அவர்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே. இன்னொன்னு விஷயம், அங்க சார் கேட்டாரு, ஏங்க ஒரு முயற்சி தான் பண்ணி பாப்போமே. அந்த முயற்சி எது? திமுக அதிமுகவை காலி பண்றதுக்கு வைகோ அவர்கள் மதிமுக கட்சி ஆரம்பிக்கிற போது திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு 1000 கார்ல போனார். இன்னைக்கு அதே மதிமுக 3 சின்ன, நீங்க சூரியன் சின்னத்துல நிக்குது, ஒண்ணுதான் மதிமுக சின்னத்தில் நிக்குது. அந்த மதிமுகவிலிருந்து போன மல்லை சத்தியாவும் திமுகவில் தான் நிக்கிறாரு. எங்கே போய் சேருகிறது? எங்கேயாவது ஒரு நதி ஆரம்பிக்கும், கடல்ல போய் சேர்ந்தே ஆகணும். இது திராவிட கடல், அதுல சில ஊழல்வாதிகளும் இது இருக்கலாம். ஆனா தாவேகா ஏன் இந்த அளவுக்கு வளருது அப்படின்னா, ஒண்ணு திரைப்படத்தில் இருந்ததனால் அவருக்கு ஒரு கரிஸ்மா இருக்கு. அதே நேரத்தில் திமுகவும் அதிமுகவும் இந்த கட்சி எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் சொல்லி 40 வருஷம் மாவட்ட செயலாளர், அப்பா மாநில அமைச்சர், அப்பா பையன் மத்திய அமைச்சர். இதனால் இளைய தலைமுறை இருக்குல்ல, எங்களுக்கும் அரசியல் ஆசை உண்டு, அக்கறை உண்டு, அதனால் ஒரு தலைவனை தேடுகிறோம்னு போறாங்க. போறது பிரச்சனை இல்ல. டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பிச்சாங்க, நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் போனாங்க. பாமக கட்சி ஆரம்பிச்சது, தேமுதிக கட்சி ஆரம்பிச்சது. இங்க எங்கே நிற்கிறது? அதிமுக திமுக மக்களின் உரிமைகளை, அவர்களுடைய ரசனையை தெரிஞ்சதுனால நிக்கிறோம். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செங்கை பத்மநாபன் சார் மறுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா தாவேகாவே மறுக்கல. நான் என்ன கேட்கிறேன், அரசியல்ல வெளிப்படை தன்மை வேணும், அரசியல்ல மக்களோட மக்களா பழகணும். ஒரு எளிமையா இல்லாட்டா கூட பரவாயில்ல,
ஆனா பொய் பேசாம இருக்கணும். நீங்க பொய்ய கூட தெரிஞ்சு பேசுங்கன்ற. மக்கள் இது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு பேசணும். ட்ரோன் கேமராவுல நீங்கள் வேலூர்ல பேசியதை எடுத்துச்சே, இந்த இடத்துல சிரிங்க, இந்த இடத்துல சைலண்ட்ல இருங்க, இந்த இடத்துல அழுங்க, இந்த இடத்துல ஓங்கி பேசுங்க, சத்தமாக பேசுங்கள் என்று உங்களை படம் பிடித்து காட்டியது. உங்களை படம் பிடித்த ட்ரோன் கேமரா சொல்லி கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமூக வலைதளங்கள் சுத்துச்சா இல்லையா? இதுக்கு மட்டும் சமூக அதை நீங்க மறுத்தீங்களா இல்லையா? இதுக்கு சோஷியல் மீடியா ஏன் மறுக்கல? அப்ப அந்த சோசியல் மீடியா தான் உங்களை வளர்க்குது. சார், விஜய் ஒரு பொலிட்டிக்கல் டேமேஜரா இருப்பாரு, ஆனா அவருக்கு பொலிட்டிக்கல் கேரியரே இல்லாம போகுது 2026 பிறகு. ஓகே ஓகே சார், முடிக்கிறேன் சார். அதிமுக ஓ சார் தயவு செஞ்சு. தாவேகா கூட 2.5 வருஷம் ஆச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சு. ஏதாவது ஒரு கட்சி இப்ப கூட்டணியில இருக்கா இல்லையா? 2 கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்களே, அந்த கூட்டணி ஆட்சியில விகிதாச்சாரத்தின் அடிப்படையில 2 எம்எல்ஏனா அவங்களுக்கு இது இருக்குன்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பாராளுமன்றத்தில் ஏதாவது சட்ட திருத்தம் இருக்கா? இல்ல. அப்ப எந்தவித அரசியல் புரிதலும் இல்லாமல் நான் 200 படம், கிட்டத்தட்ட 200 படம் எடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையே நீங்கள் பயந்துட்டாருன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த திரைப்பட அனுபவமும் உங்களுக்கு இல்லைங்க, அரசியல் அனுபவமும் இல்ல. மக்கள் உங்களை ரசிகர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள், அரசியல் கட்சி தலைவராக ஏத்துக்குறாங்களான்றத 2026 தான் தெரியும்.